அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சல் அகாடமி. அண்ட் திஸ் இஸ் ஜெய். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகேங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்மளோட சேனலில் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். எதுக்காகனாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயந்தான். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது எக்ஸாம் வந்து நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து 2025 கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்போம். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஆண்டாக இருந்திருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க, சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க. அது நிறைய பேர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அப்சர்வ் பண்ணாததுனால பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு சில மார்க்கில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்களுக்கு இந்த கரெக்டான இந்த டைமில் வந்துடுறேன் அப்படின்னாக்கா, உங்களை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டில் போயிட்டு பரபரப்பாக ஆகிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நாம ரொம்ப மறுபடியும் பழைய விஷயமே தான் நம்மளுக்கு திரும்பவும் ஒரு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அது போல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தோம்னாக்கா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, 2026 குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2க்கு நம்ம எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அட் ப்ரெசன்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு ஏற்றதா, அதை நம்ம எப்படி நாம் அதை எதிர்கொள்வது, அது தொடர்பான விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸை நாம் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் நடந்த குரூப் 2 எக்ஸாமோட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் பார்த்தோன்னா நாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் படி அண்ட் சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்களா, நாம் சரியாக அதை புரிஞ்சிக்கலையா அப்படின்றதே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ முடியல ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிரும். நான் இம்பார்ட்டண்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னாக்கா, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு அல்லது எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தொடர்ச்சியான படிப்பு அண்ட் ஒரு தொடர்ச்சியான திட்டமிடுதல் இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக வெற்றின்றதை அடைய முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஒரு 1 இயர் இல்லை ஒரு 6 மாதம் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்னு வச்சுங்களேன். நல்லா தொடர்ச்சியாக படிக்கிறவங்க சில பேர் பார்த்தோம்னாக்கா எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 மந்த் மட்டும் படிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்திருப்பாங்க. ஒரு 130 120 இது போல். இந்த வாட்டி கட் ஆஃப் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால அது போல் இருக்கும். அது போல் ஒரு பார்டரில் வந்து அவங்க மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அது போல் இல்லாமல் நம்மளோட ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோளை பக்காவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட டார்கெட் டிஎன்பிஎஸ்சியா, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்ட்டு வீட்லேயே உட்காந்து ஃபுல்லாக படிச்சுன்னு மட்டுமே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். என்னால் முழுசாக படிக்க முடியும், நான் கரெக்டான ஒரு ஏஜில் தான் இருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கான நேரமும் வாய்ப்பும் இருக்குதுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் முழுசாகவே படிக்கலாம். முழு நேரம் படித்து என்ன பண்ணணும், ஸ்டேட் லெவல் நான் ரேங்க் எடுப்பேன் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் இல்லை சார், எனக்கு படிக்கிறதே வந்து சுத்தமாக அந்த ஒரு நேரன்றதே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே, ரொம்ப ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணணும், படிக்கிறத தள்ளி போடக்கூடாது, படிக்க தொடங்கணும். அதே சமயத்தில் முழு நேரம் நம்மளால் படிக்க முடியலனாலும் அதற்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஒதுக்கிடணும். கிடைக்கக்கூடிய நேரத்தை, சார் எனக்கு நேரமே இல்லை படிக்கிறதுக்கு அப்படிலாம் யாருமே சொல்லக்கூடாது. சரிங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நேரன்றது இருக்கும். நம்ம ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ போனோம்னா எவ்வளோ நேரத்தை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த நேரத்தை நீங்கள் படிப்புக்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயமும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஃபீல்டுங்க. சரிங்களா? நம்ம இங்கே விழிப்புணர்வோடு செயல்பட்டோம்னாக்கா அது ரொம்ப ஈஸி. ஒரே அட்டம் தான். சரிங்களா? அப்படியே மீறினா 2வது அட்டம்ல கண்டிப்பாக கிராக் பண்ணிவிட்டு நம்மளால் போஸ்டிங்கை வாங்கிட முடியும். நம்ம ஒரு சரியான அவேர்னஸ் இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக பார்த்தோம்னா இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த பார்டர் வரையும் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸே கூட கூப்பிடுவாங்க நம்மளை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கவுன்சிலிங் போகும்போது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய ஒருத்தர் ஒரே ஒரு மதிப்பெண் அதிகமாக பெற்று அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும். அந்த ஒரே ஒரு மதிப்பெண் நம்மளுக்கு கம்மியானதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்காது, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா கூட போதுன்ட்டு நம்ம போயிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலையே நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இவ்வளோ நேரம் என்ன சார் சொல்லியிருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக 2026 பார்த்தோம்னாக்கா குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அட் ப்ரெசன்ட் பார்த்தோம்னாக்கா இப்போது டிஎன்பிஎஸ்சி கடந்த காலங்களில் பார்த்தோன்னா நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து கண்டிப்பாக ஆனுவல் பிளான் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இயரில் நம்ம என்னென்ன எக்ஸாம்லாம் நடத்த போகிறோம் அப்படின்றத.
அதுபடி பார்த்தோம்னா கண்டிப்பாக நவம்பர் எண்டு ஆர் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்தெந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த மந்தில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவு தோராயமாக வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஒரு மாதம் முன்னே பின்னே அது போல் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, போஸ்டிங் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் இப்போ நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தோம்னாக்கா அதிகமான வேகன்சிஸ் எல்லாமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு சில பேர் பார்த்தோம்னாக்கா பிளானர் வரட்டும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னுவாங்க. சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துடும், எக்ஸாமே நாளைக்குன்னு வந்துடும். அது வரையுமே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது போல் தவறு எல்லாமே பண்ணாமல் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்படணும். ஓகேங்களா? வருமுன் காப்பதே சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னாக்கா அதற்கு நீங்கள் இப்போதுலேருந்தே கண்டிப்பாக உழைக்க ஆரம்பிச்சிடணும். உழைக்காதது எதுவுமே பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அப்படி உழைக்காமல் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுனாக்கா அது என்ன ஆகாது, எப்பவுமே அது நிரந்தரமாக நிலைச்சு நிற்காது. அதை நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது செட் ஆகும். ஓகே, பிளானர் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. நம்மளோட கன்சிஸ்டன்சி தான். ஓகேங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தொடர்ச்சியான படிப்பு, தொடர்ச்சியான திட்டமிட்ட படிப்பு தான் பார்த்தா நம்மளை கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பாதையில் வழி நடத்தி செல்லும். ஓகே, அவேர்னஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். என்னன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி அல்லது எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். என்ன அவேர்னஸ் சார் அப்படின்னாக்கா, சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, இப்போ அட் ப்ரெசன்ட் டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. ஓகேங்களா? சிலபஸ்லேருந்து கேட்குறாங்களா, இல்லை அவுட் ஆஃப் புக்லேருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறாங்களா, அவுட் ஆஃப் புக் போகிறாங்களா, இது போல் எல்லாமே பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே போல் நாம் எந்த இடத்துல தவறு பண்ணுறோம், மேக்ஸில் விட்டுறோமா, இப்போது உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே நியூ பேட்டர்ன் படி தெரியும். எல்லாருமே பார்த்தோம்னாக்கா சில பேர் பார்த்தோம்னாக்கா மேக்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே சூப்பராக படிப்பாங்க. ஆனால் மேக்ஸ் வரும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் டைமில் போயிட்டு கிட்ட அப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. வழக்கம் போல் 25க்கு ஒரு 10 மதிப்பெண்ணோ இல்லை 15 மதிப்பெண் மேக்ஸ் வரையும் தான் அவங்க போடுவாங்க. சரிங்களா? அதனால் பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தவறுவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் என்ன, சிலபஸை கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணிடணும், பிரிண்ட் எடுத்து எப்பவும் கையிலே வச்சுக்கணும். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம்னாக்கா மனப்பாடமாக நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த சிலபஸை டெய்லி பார்க்கணும். பார்க்க பார்க்க என்ன ஆகிடும், சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள ஒவ்வொரு வரியுமே பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க சார், வழக்கமாக பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த வருஷமாக அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னாக்கா, சேஞ்ச் பண்ணட்டுமே. என்ன இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சிலபஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருச்சு, அதிகபட்சம் பார்த்தோம்னாக்கா ஒரு 60 to 70% சிலபஸ் தான் பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் பார்த்தோன்னா என்ன ஆகும், பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அப்படி சேஞ்ச் ஆனாலும் பார்த்தோம்னாக்கா ஒரு வேளை சேஞ்ச் ஆச்சுனாலும் இவ்வளோ தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா என்ன பண்ண முடியும், ஓவரால் சிலபஸ் வந்து இவ்வளோ தான், நம்மளுக்கு படிக்கிறதுக்கான சிலபஸ் இவ்வளோ தான் அவங்களால கொடுக்கவே முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தா சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயமோ வீண் பயமோ பதற்றமோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுனாலும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா என்ன ஆக போகுது, ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து படிப்பீங்க, இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். சரி, பேட்டர்னும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 1 பார்த்தா சில பேர் குரூப் 1 வந்து அது பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டீங்கன்னாக்கா எல்லா எக்ஸாமுமே எழுதுங்க. சரிங்களா? அதே போல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக விட்டு நோக்கிக்கினே இருக்கணும். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த ஆன்சர் கீஸும் பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை நம்ம எழுதலையே, இதுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லையே, அது போல் பார்க்காதீங்க. இப்போ ஒரு ஐடிஐ லெவல் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கா அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கா, இது போல் கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து ஒரு முறை பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அட் ப்ரெசன்ட் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்க போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, நியூ பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தமிழில் வந்து 100 கேள்விகள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் இயரில் வந்து இலக்கியத்தில் வளைய அடிப்பாங்க. ஸ்கூல் புக் பார்த்தோம்னாக்கா அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பான்,
ஒவ்வொரு வரி வரியாக படிப்போம் நம்ம தமிழை. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. படிக்கக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்மளுக்கு என்ன வேலை இங்கே புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுதா, கான்செப்ட் நம்மளுக்கு தெரியுதா தான் இங்கே நம்மளுக்கு விஷயமே. உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 கிளாஸஸ் வந்து நம்மளால் கண்டினியூவாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் எடுத்தப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா, சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யாருமே அதுக்காக ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா கேள்விகள் பார்த்தோம்னாக்கா இங்கே உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி வராது. ஒவ்வொரு டாப்பிக்கும் இலக்கணத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஓகேங்களா? சில விஷயங்கள் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வினா எழுத்து, விடை வகைகள் இது எல்லாமே பார்த்தோன்னா மனப்பாடம் தான், மாற போகிறது இல்லை, தேரி. அப்போ அதுலேருந்து கேட்ட கேள்விகள் பார்த்தோம்னாக்கா சேம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், அந்த ஆன்சர்ஸை எழுத முடியும். இதே ஒரு ஓர் வேறுபாடு அறிக இது போல விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதெல்லாம் பார்த்தா ஸ்கூல் புக்கில் இல்லாத எங்கெங்கே கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா வச்சுங்களேன், புணர்ச்சின்ற அந்த இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தாக்கா உங்களால் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்க முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த முறை பார்த்தோன்னா நீங்கள் அந்த தவறை பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நியூ பேட்டர்ன் படி எதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு பாதி சிலபஸ் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஈஸியாக முடிச்சு வச்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னாக்கா ஃபுல் சிலபஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாரை விட ஒரு படி நீங்கள் மேலே இருப்பீங்க. அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் முன்வரிசையில் கண்டிப்பாக அமர்ந்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, நியூ பேட்டர்ன் படி என்னன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்லேருந்து 100 கேள்விகள், மேக்ஸில் 25. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கனாக்கா பாலிட்டியில் 15 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து சேர்த்தா மாதிரி ஒரு 20 கேள்விகள், யூனிட் 6 அண்டு திருக்குறள் இதில் பார்த்தோம்னா 20 கேள்வியில் வந்து யூனிட் 6லேருந்து ஒரு 15 கேள்விகளும், திருக்குறள்லேருந்து டைரெக்டாகவே பார்த்தோன்னா ஒரு 5 கேள்விகளை கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்றாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் INM ப்ளஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 மார்க். இந்த 6 யூனிட்டை மட்டுமே நம்ம பார்த்தோம்னால என்ன பண்ணிடுறோம், 200 அவுட் ஆஃப் 190 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இங்கேருந்து மட்டுமே கேட்குறாங்க. ஜாகிரஃபியில் 5 கேள்வி, சயின்ஸில் வந்து 5 கேள்வி. நீங்கள் இந்த ஆர்டர் படி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட் லெவல் ரேங்கே கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் இப்போதுலேருந்து படித்தா. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்க, நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா, நம்மளால் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை நம்ம படிக்க முடியுமா அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்துட்டோமா, வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா நம்ம இதை நிறைய அனலிசிஸ் பண்ணி உள்ளே வரலாம். வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இங்கே வந்துன்னு குழப்பிக்கின்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு பழைய திருக்குறள் ஒன்று இருக்குது தெரியும்ல, அது ஓகே. பழைய திருக்குறள்லாம் இல்லை, திருக்குறள் எப்பவுமே ஒன்று தான். சரி, இதுதாங்க பேட்டர்ன் அண்டு நியூ சிலபஸ் படி. சரி, ஓகே. இந்த நியூ பேட்டர்ன் படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக குரூப் 2வில் நடந்த பாலிட்டி குரூப் 2 எக்ஸாம் நடந்து பார்த்தீங்களா, அதில் இருந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்வி அவங்க கேட்பேன்னு சொன்னாங்க, எத்தனை கேள்வி அவங்க கேட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து நம்ம கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் நம்ம கொடுத்தா மாதிரியும் ஆயிடுச்சு. பாலிட்டி சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ்லேருந்து கேட்ட கேள்விகள்லேருந்து ஒரு கேள்வி வந்து நம்ம டீட்டெயிலாகவே இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த எக்ஸாமில் வந்து பாலிட்டி குரூப் 2 லாஸ்ட்டான அந்த குரூப் 2 எக்ஸாமில் பாலிட்டியிலேருந்து பார்த்தோன்னா இவங்க நியூ சிலபஸ் படி நியூ பேட்டர்ன் படி 15 கேள்வி கண்டிப்பாக கேட்டிருக்கணும். கேட்டாங்களான்னு பார்த்தோம்னாக்கா 13 கேள்வி வந்து டைரெக்டாகவே கேட்டாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4ஓட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, அஃபிஷியல் கீ செக் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆல்ரெடி படிக்கிறவங்களும் தெரியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாக்கா நான் உங்களுக்கு இந்த டேட்டாஸை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கும், அங்கே போயிட்டு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸில் நம்ம அப்படியே ஒவ்வொரு எக்ஸாமாக பார்த்துன்னு வந்தோம்னாக்கா அதில் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2ஓட ஆன்சர் கீன்னு பக்கத்தில் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணாலே என்ன ஆகிடும், அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் பிடிஎஃபாக. நம்ம அதை எடுத்து வச்சுக்கின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த 15 கேள்விகளும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கனாக்கா நீங்கள் நல்லா ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேட்டுங்க. அடிப்படை கடமைகள் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். அந்த டாப்பிக்லேருந்து 2 கேள்விகள், அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்ட்டு டைரெக்டாகவே ஒரு கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும். ஏன்னா குரூப் 2 வந்து ரொம்ப ரொம்ப
டஃப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். குரூப் 4 வந்து 10th எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னால கொஞ்சம் டைரெக்டான கேள்விகள் இருக்கும். ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, குரூப் 2 விட குரூப் 4ல் இன்னும் அதிகமாக எப்படி கேட்குறாங்க, கடினமான கேள்விகள் தான் இடம்பெறுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம ரொம்ப அதுக்கேற்ற போல் நம்மளை தயார்படுத்திக்கணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக கண்டிப்பாக யாரும் இருந்துடாதீங்க. படிக்கிறத இப்போதுலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேஸ்மெண்ட் அடித்தளத்தை ரொம்ப அழகாக ரொம்ப வலிமையாக நம்ம அமைக்கும்பொழுது அது மேலே எழுப்பக்கூடிய பில்டிங்கை நம்ம என்ன பண்ணலாம், 2 அடுக்கு 3 அடுக்கு மேலே கூட நம்ம கண்டிப்பாக ஏற்ற முடியும். நீங்கள் அந்த ஒரே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப கடினம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா அதுக்கு அடுத்து பார்த்தோன்னாக்கா 2-3 எக்ஸாம் நீங்கள் டக்குன்னு கிளியர் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், டக்குன்னு ப்ரொமோஷனில் நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக தரும். சரி, ஓகே. என்ன கேள்விகள் பார்த்தோன்னாக்கா, அடிப்படை கடமைகள் வந்து டைரெக்டாகவே ஒரு கேள்வி. அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எது? இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் தொடர்பான ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, குடியரசுத் தலைவரோட தேர்தல் அல்லது குடியரசுத் தலைவர் தொடர்பான ஒரு தகவல், அவருக்கான அதிகாரங்கள், இது போல விஷயங்கள் வந்து ஒரு கேள்விகளை கேட்டிருப்பாங்க. இம்பீச்மெண்ட் பற்றி கண்டிப்பாக இதில் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எண்டில் பார்த்தோன்னாக்கா அந்த இம்பீச்மெண்ட் கிளாஸை நான் உங்களுக்கு சேர்த்து எடுத்துடுறேன். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 ஒரு கேள்வி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மத்திய மாநில உறவுகளை மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு கேள்வி. ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, மத்திய தகவல் ஆணையம், தேர்தல் ஆணையம், இது எல்லாமே ஆணையங்கள் அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுகள்ட்டு பார்த்தோம்னாக்கா மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு கொஸ்டின்ஸ். சட்டங்கள், இந்த சட்டங்கள் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது போல் சட்டங்களும் அண்ட் மேட்ச் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டும், இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா 2023 அட் ப்ரெசன்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மசோதா பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்தாங்க, இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. மசோதானா என்ன, சட்டம்னா என்ன, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னது மசோதானா என்னன்னாக்கா, அது வந்து ஒரு வரைவு. ஃபஸ்ட்டு வந்து அதை நாமினேட் பண்ணுவாங்க பாராளுமன்றத்தில், 2 அவைகளில், நாடாளுமன்றத்தில், மக்களவையிலோ அல்லது மாநிலங்களவையிலோ கொண்டு வருவாங்க. அந்த மசோதா வந்து உறுப்பினர்கள் ஒப்புதலோடு தான் கண்டிப்பாக அவையில் கொண்டு வருவாங்க. அது பெரும்பான்மையாக அது நிறைவேறி குடியரசுத் தலைவர் வந்து அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கும் போது அது என்னவா மாறும், சட்டமாக மாறும். ஓகேங்களா? இங்கே நம்ம கொண்டு வந்தது வந்து மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா பற்றி தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. நிர்வாக தீர்ப்பாயம் பகுதி 14(a) இருக்கும். சரிங்களா? அந்த நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி லாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு கேள்வி வந்துடும். இந்த மாதிரியும் பார்த்தோன்னாக்கா குரூப் 2ல் நிர்வாக தீர்ப்பாயத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீதி புனராய்வு அதிகாரம் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோன்னா பதவி முன்னுரிமைப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநில முதல்வர்கள், மத்திய இணை அமைச்சர்கள், இது மாதிரி ஆர்டராக கொடுத்துட்டு இவங்களை வந்து யார் பதவியோட முன்னுரிமை அடிப்படையில் வரிசைப்படுத்துக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர்ன்றது யார், ராஜ்யசபாவோட சேர்மேனும் அவர் தான். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் முதல் பதவி எதுனாக்கா குடியரசுத் தலைவர் தான். அவருக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்காரு. இங்கே கேள்விகள் வந்து குடியரசுத் தலைவர் இல்லை. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர்லேருந்து தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. துணை குடியரசுத் தலைவர், மக்களவையோட சேர்மன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாநில முதல்வர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா மத்திய இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? மத்திய ராஜாங்க அமைச்சர்கள் வேற, மத்திய இணை அமைச்சர்கள், இவங்களோட பதவி முன்னுரிமை வந்து மாநில முதல்வர்களுக்கு அடுத்தபடியாக தான் வருதுன்னு நம்ம இங்கே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேசஸ், வழக்குகள் வந்து பொம்மை வழக்கு கேட்டிருந்தாங்க, உன்னிகிருஷ்ணன் வழக்கு, இது எல்லாமே ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நடந்த குரூப் 2 எக்ஸாமில் அடிப்படை உரிமைகள் மகாசாசனம் மேக்னா கர்ட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எப்பவுமே கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். இந்த முறையை வந்து குரூப் 2ல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு புது கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, NCDC. இந்த 13 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல் டைரெக்டாகவே கேட்ட கேள்வி. 2 கேள்விகள் பார்த்தோம்னாக்கா ஐஎன்சி ப்ளஸ் பாலிட்டி சேர்ந்த மாதிரி மேட்ச் த மாதிரி ஒரு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த 15 கேள்விகள் தான் பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டியில் இருந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்த பேட்டர்ன் படியும் சிலபஸ் படியும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுபடி அவங்க கண்டிப்பாக 15 கேள்விகள் வந்து பாலிட்டியிலேருந்து கேட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இதன்படி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னாலே நம்மளால்
ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் 100 மார்க்கு, மேக்ஸில் 25 மார்க்கு, பாலிட்டி 15, எக்கனாமிக்ஸ் 20, யூனிட் 6 20. இது வரையும் பார்த்தோம்னால நம்மளால் என்ன பண்ண முடியும், 125, 140, 160, 180 கேள்வி நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங்கும் வாங்கிட முடியும். ஸோ ஓகேங்க, இது பெரிய விஷயங்கள் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டிப்ஸு. இந்த எக்ஸாமில் நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், தாமதப்படுத்தாமல் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிக்காக நான் உங்களுக்கு கொடுத்தது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா கிளாஸை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸே பார்த்தோம்னாக்கா இந்தியன் பாலிட்டி தான். பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இம்பீச்மெண்ட். பாலிட்டி சரிங்களா. சரி, பாலிட்டியோட சிலபஸ் என்ன, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிலபஸ் தெரியணும். இந்த சிலபஸ் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துங்க. உங்ககிட்ட வந்து சிலபஸும் இருக்கணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதி வச்சுக்கணும். இந்த சிலபஸில் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எந்தெந்த டாபிக்ஸ்லாம் குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாமே அடங்கும், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக். இந்த பேசிக்ன்ற இந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்புன்ற சிலபஸில் ஃபஸ்ட்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு தான் இருக்கும். அது என்ன இந்திய அரசியலமைப்பு, நம்ம எங்கே போய் படிக்கிறதுனாக்கா அரசியலமைப்போட உருவாக்க பின்னணி அண்ட் ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட், பட்டய சட்டங்கள், பிட் இந்திய சட்டம், இந்திய சுதந்திர சட்டம், இது எல்லாமே வருது பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தோன்னா இந்திய அரசியல் அமைப்புன்ற ஒரு வார்த்தையிலே வந்துடும். அதே போல் அரசியல் நிர்ணய சபையோட உருவாக்கம், நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க நிர்ணய சபையோட செயல்பாடுகள் என்ன, அந்த நிர்ணய சபையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இது எல்லாமே எங்கே வந்துடும், இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகவுரையிலேருந்து கண்டிப்பாக டைரெக்டாகவே ஒரு கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. அரசியலமைப்போட முக்கியமான கூறுகள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அரசியலமைப்போட இந்த முக்கியமான கூறுகள் எல்லாமே நம்ம எந்தெந்த நாட்டில் இருந்து பெற்றோம். இப்போ அடிப்படை உரிமைகள்னாக்கா நம்ம எங்கேருந்து பெற்றிருப்போம், அதை அடிப்படை உரிமைகள்ன்றது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் சரிங்களா. அப்போ இந்த அடிப்படை உரிமைகள்ன்றத பார்த்தோம்னாக்கா நம்ம அமெரிக்காவோட அரசியலமைப்பை பின்பற்றி தான் பார்த்தோம்னாக்கா நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்திருப்போம். அதுபோல் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம எங்கெங்கிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குடியுரிமைன்றதை எங்கே பெற்றோம், அடிப்படை டிபிஎஸ்பி நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றத நம்ம எந்த நாட்டுக்கு இருந்து பெற்றிருக்கோம், அந்த நெறிமுறை கோட்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா. ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பகுதி 1, பகுதி 2ல் பார்த்தோன்னா குடியுரிமைகள். இந்த இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்திய அரசியல் அமைப்பு என்பது எத்தனை பகுதிகளை உள்ளடக்கி உள்ளது, எத்தனை விதிகள் உள்ளது, எத்தனை அட்டவணைகள் உள்ளது. ஓகேங்களா. இந்திய அரசியல் அமைப்பில் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பகுதிகள். தொடக்கத்தில் 22 பகுதிகள் இருந்தது, இப்போ பார்த்தோன்னாக்கா அட் ப்ரெசண்ட்டு 25 பகுதிகள் வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பில் உள்ளன. அட்டவணைகள் பார்த்தோன்னா தொடக்கத்தில் 8 அட்டவணைகள் இருந்தன, இப்போது 12 அட்டவணைகள் உள்ளன. ஓகே, அதே போல் விதிகள் எத்தனை விதிகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா 449 சொல்லியிருப்பாங்க, ஆனால் 460 வரைக்கும் பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆனால் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ரெண்டுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் மற்றும் அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி. அதே போல் மத்திய அரசுனாக்கா அது உள்ள என்ன வந்துடும், நாடாளுமன்றம். ஓகேங்களா. நாடாளுமன்றம்னாக்கா மக்களவை மற்றும் மாநிலங்களவை தான் ஃபர்ஸ்ட் வரணும், மாநிலங்களவை மற்றும் மக்களவை இது போல் வந்துடும். அதே போல் மாநில அரசாங்கம்னாக்கா மாநில சட்டமன்றம், சட்டமேலவை, சட்டப்பேரவை. சட்டமேலவைன்னு பார்க்கும்போதே நம்ம இங்கே ஆளுநர், சட்டப்பேரவைன்னு பார்க்கும்போது முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்கள், இது எல்லாமே நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். அதே போல் மக்களவையின் சபாநாயகர் மற்றும் சட்டமன்றத்தோட சபாநாயகர், இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா மாநிலங்களவை நாடாளுமன்றத்திலும். இங்கே பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருவோம். பகுதி 6 பார்த்தோன்னாக்கா மாநில அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. பகுதி 5ம் பகுதி 6ம் பார்த்தோன்னாக்கா அங்கே குடியரசுத் தலைவர்னாக்கா இங்கே ஆளுநர். ஓகேங்களா. அங்கே பிரதமர்னாக்கா இங்கே முதல்வர். இந்த பதவிகள் மட்டும் தான் மாறுமே தவிர கான்செப்ட் மட்டும் பார்த்தோம்னாக்கா ஒன்று தான். அண்ட் ஆர்டிக்கல் மட்டும் இங்கே கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ், மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றம் 3 வகையான உறவுகள், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகள் பார்த்தோன்னா 3 வகையான உறவுகள் உள்ளன. அது சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் மற்றும் நிதி உறவுகள், ஃபினான்ஷியல் ரிலேட்டட்
உறவுகள். ஓகேங்களா? அதே போல் ஊழல் தடுப்பு அமைப்புகள் லோக்பால், லோக் ஆயுக்தா, சிவிசி, இந்திய தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாமே பார்த்தோன்னா இது எல்லாமே ஊழல் தடுப்பு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து உள்ளே வந்துடுவாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், தேசிய மகளிர் ஆணையம் சமீபத்தில் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அண்டு சட்டங்கள் இது எல்லாமே பார்த்தோன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்துடும். நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இருக்குது, தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமும் இருக்குது, மாநில நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மாவட்டத்திலும் இருக்குது. ஓகேங்களா? இது போல் அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் லாஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தம் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து 2019 பார்த்தோன்னா அதில் ஒரு திருத்தம் மேற்கொண்டு இருப்பாங்க. என்ன திருத்தம் மேற்கொண்டாங்க? இது போல விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். மனித உரிமைகள் சாசனம், மனித உரிமைகள் சாசனம்னாக்கா சேம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதே போல் தேசிய மனித உரிமை ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, உலக அளவில் மனித உரிமைக்கான கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, சட்டங்கள் என்ன, இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல கவர் ஆகிடும். அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும், இந்திய மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளுக்கு யார் அங்கீகாரம் அளிக்குதுனாக்கா தேர்தல் ஆணையம். பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்லாம் என்ன, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி சின்னங்கள் ஒதுக்குறாங்க, இது போல விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிடும் இந்த இடத்துல கண்டிப்பாக கவர் ஆகிடும். இவ்வளோ தாங்க இந்தியன் பாலிட்டின்ற ஒரு சிலபஸே. ஓகேங்களா? நம்மளுக்கு சிலபஸில் உள்ள வார்த்தைகள் தெரியணும், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் என்னென்ன விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்குன்ற விஷயமும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்படி படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா நீங்கள் இப்போதுலேருந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது மத்திய அரசாங்கம் அப்படின்னாக்கா அதில் யார் வந்துடுவா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவையின் சபாநாயகர் மற்றும் மத்திய அமைச்சர்கள், இது போல் எல்லாமே வந்துடும். எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக படிக்கலாம். இந்திய குடியரசுத் தலைவரா, அவர் தொடர்பான விதிகள் என்ன, விதி 52 முதல் 62 வரை இந்திய அரசியல் அமைப்பிலே குறிப்பிட்டிருக்காங்க. அவருக்கான அதிகாரங்கள் என்ன, அவரை யார் நியமிக்கிறது, அவருக்கான தகுதிகள் என்ன, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக படிக்க முடியும். இந்த மாதிரி சமயத்தில் எக்ஸாம் கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஃப்ரீயாகவும் படிக்க முடியாது, நம்மளுக்கு அந்த விஷயங்களே தெரியாது, நீங்கள் மனப்பாடம் பண்ணத்தை நோக்கி தான் ஓடுவீங்க. சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா அப்படி இருக்காது. நம்மளை ஆளக்கூடிய நம்ம அரசியல் அமைப்பு, நம்மளை ஆள்றது யார் தான், நம்மளால் உருவாக்கப்பட்ட நம்மளோட அரசியல் அமைப்பு தான். அந்த அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பதவியிடமும் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அவங்களோட ரோல் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே யார், வருங்காலத்தில் அரசு அதிகாரிகள், மக்களோட பிரச்சனைகளை நேரில் பக்கத்திலே இருந்து சரி செய்யக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள். அப்போ யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளது, இந்த விஷயங்களை யார் யார் செய்யணும் எல்லாமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு பப்ளிக் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? நிறைய அட்வொகேட் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் ப்ரெசன்ட்டு ஃபீல்டில். அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் போயிட்டு இங்கே மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவரா இது 52 to 62 நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் ரிப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், பேசிக்காக நாம முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப வலிமையாகவே இருக்கிறாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு பதிலடி தரணும்னாக்கா நாம் நம்மளை ரொம்ப வலிமையாக தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா? அறிவாலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அறிவாலும் உடலாலும் எல்லாருமே என்ன தான் இருக்கணும், ரொம்ப வலிமையாக தான் கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஓகேங்க. இந்த லாஸ்ட் குரூப் 2ல நடந்த ஒரே ஒரு கேள்விகளை மட்டும் நாம் இங்கே டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த வீடியோ எண்டில். ஓகேங்களா? என்னன்னாக்கா இம்பீச்மெண்ட், அதாவது குற்ற விசாரணை, துரோக குற்ற விசாரணை கூட அதை சொல்லுவாங்க. இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் 61 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசியல் அமைப்பில் விதி 61 என்ன சொல்லுதுனாக்கா, இந்தியாவின் உச்சபட்ச தலைவரான குடியரசுத் தலைவர் மேலேயே நம்ம என்ன பண்ணலாம், பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரலாம். இதற்கு என்ன பேர்னாக்கா துரோக குற்ற விசாரணை, அதாவது இம்பீச்மெண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டின்லேயே பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ் கொஸ்டின்ஸும் பார்க்கணும், ஒரு சில வார்த்தைகள் புரியாத போது அதை நம்ம இங்கிலீஷ்லையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இல்லை சார் எனக்கு தமிழ் மட்டும்தான் வரும், இங்கிலீஷ் வராதுனாக்கா தமிழ் மட்டும் எங்கே வரணும், தமிழில் வரணும். ஜிகேயில் பார்க்கும்போது நீங்கள் இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது என்ன சொல்லிடுவாங்கனாக்கா, ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளே வந்து இறுதியானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழில் பார்த்தோன்னாக்கா அவங்க ஒரு வார்த்தையை மாற்றி கூட கேட்க முடியும். ஓகேங்களா? மீனிங் ஒன்று தான், வார்த்தை வேறு ஒரு வார்த்தையை அவங்க ஆல்டர்னேட்டிவாக கேட்க முடியும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தோன்னா அந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. இம்பீச்மெண்ட் பதவி நீக்க
விசாரணைன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த துரோக குற்ற விசாரணை அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் எப்படி இடம்பெற்றதுனாக்கா, அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றி தான் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பில் இம்பீச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த குடியரசுத் தலைவருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னாக்கா குடியரசுத் தலைவருக்கு இவங்க என்ன பண்ணணும், முன்னறிவிப்பு செய்யணும். நாங்கள் உங்கள் மேலே இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்றது. அதற்கான கால அவகாசம் பார்த்தோம்னாக்கா 14 நாட்கள். இந்த 14 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தோம்னாக்கா இவங்க என்ன பண்ணிடணும், தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு தீர்மானத்தை உங்கள் மேலே கொண்டு வர போகிற நாடாளுமன்றத்தை அப்படின்றத குடியரசுத் தலைவருக்கு இவங்க அறிவிச்சிடணும். தீர்மானத்தை கொண்டு வர பார்த்தோம்னாக்கா 4இல் 1 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. தீர்மானத்தை கொண்டு வர, தீர்மானம் நிறைவேற பார்த்தோம்னாக்கா சிறப்பு பெரும்பான்மை, 3இல் 2 பங்கு உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. ஓகேங்களா? எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பை மீறிய ஒரு நடத்தை அப்படின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறாங்கனாக்கா, நம்மளோட குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பை மீறி செயல்படுறாரு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது என்ன பண்ணலாம், அவர் மேலே பதவி நீக்க தீர்மானத்தை கண்டிப்பாக கொண்டு வரலாம், இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரலாம். இதை நாடாளுமன்ற ஈரவைகளுமே கொண்டு வரலாம். இப்போ அட் ப்ரெசன்ட் இல்லை, மக்களவையில் குடியரசுத் தலைவர் மேலே அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னு. அந்த அவையில் பார்த்தோன்னா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி செகண்ட் அவையான மாநிலங்களவைக்கு அதை பாஸ் பண்ணிடுவாங்க. மாநிலங்களவை தான் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் மேலே அந்த பதவி நீக்க தீர்மானம் தொடர்பான விசாரணை அவையாக செயல்படும். அவங்க தான் பார்த்தோம்னாக்கா அந்த விசாரணை அவையாக செயல்பட்டு உண்மையிலேயே அவர் அரசியலமைப்பை மீறி இருக்காரா, இந்த தீர்மானம் சரிதானா அப்படின்றத கண்டிப்பாக என்ன பண்ணும், 2வது அவை தான் வந்து செயல்படும். ஒருவேளை மாநிலங்களவையில் அவர் மேலே ஃபஸ்ட்டு தீர்மானம் கொண்டு வந்துட்டுனாக்கா மக்களவை பார்த்தோன்னா 2வது அவையாக விசாரணை அவையாக செயல்படும். இந்த தீர்மானத்தின் போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவையோட அனைத்து உறுப்பினர்களை பார்த்தோம்னாக்கா ஓட் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள், நியமன உறுப்பினர்கள் உட்பட. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் ஏதாவது நம்மள இந்திய நாட்டோட எந்த குடியரசுத் தலைவரை இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் இந்த விதியை யாரும் பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோன்னா இது ரொம்ப நிறைய முறை கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தின்படி இதுவரை 2 முறை பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னாக்கா அது தவறு. எனக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் பார்த்தோன்னாக்கா இம்பீச்மெண்ட் விதி 61 பயன்படுத்தி எந்த ஒரு குடியரசுத் தலைவர் மேலேயும் என்ன பண்ணலனாக்கா பதவி நீக்க தீர்மானத்தை இது வரைக்கும் கொண்டு வந்தது இல்லை. ஆனால் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்தியாவின் உச்சபட்ச தலைவரான இந்திய குடியரசுத் தலைவரையே அவர் என்ன பண்ணக்கூடாது, அரசியலமைப்பை மீறினாரு அப்படின்னாக்கா அந்த அரசியலமைப்பு மீறிய நடத்தை அவர் செய்கிறாருனாக்கா அவர் என்ன பண்ண முடியும், பதவி நீக்கம் செய்யக்கூடிய வகையில் நம்மளோட அரசியலமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஒரு வலுவான அரசியலமைப்பு என்பதை இது நம்மளுக்கு காட்டுகிறது. ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எது ஒன்றுமே தொடங்கணும்னு சொல்லும்போது அப்புறமா தொடங்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? நேரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளாஸை நான் தனியாக கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அட் ப்ரெசன்ட் இப்போயே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட அகாடமியில் என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையும் நீங்கள் பயப்படாதீங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் வகையில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே போல் ஜிகே சைட் பார்த்தோன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், எல்லாமே நான் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி பண்ணலாம் நம்ம அப்படின்னாக்கா ஒரு டாபிக் இப்போ இந்திய குடியரசுத் தலைவரா அவர் தொடர்பான கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டோமா, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன இருக்கணும்னாக்கா குடியரசுத் தலைவர் தொடர்பான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்ட் கொஸ்டின் பேப்பரில் அட் ப்ரெசன்ட் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது நம்ம ஒரு அனாலிசிஸ் வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். அப்போ என்ன ஆகிடும்னாக்கா நம்ம அந்த ஒரு டாப்பிக்கை நம்ம படித்தாச்சு, இது வரைக்கும் எக்ஸாமில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கும்போது இனிமேல் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இது போல் வீடியோஸ் தான், இது போல் கிளாஸஸ் தான் பார்த்தா நம்ம கண்டிப்பாக எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்மளோட அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசுறதுனால கொஞ்சம் என்ன ஆகுது, தடுமாற்றன்றது வருது. ஏன்னா தண்ணியே குடிக்காமல் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. படிக்கிறீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி பண்ணுற மாதிரி. அந்த தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக குடிக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் படிக்கிறவங்க எல்லாமே பார்த்தோன்னா பக்கத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், தண்ணி கேன் கண்டிப்பாக வச்சுட்டு தண்ணி குடிங்க. ஓகேங்களா?
புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஆதரவும் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.